Hello guys, welcome back to GamerXTC. நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மொபைல் போன் வச்சு ஓவர்ஹெட் ஷாட் எடுக்கிறது தான் பார்க்க போறோம். ஓவர்ஹெட் ஷாட் மெயினா எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிவ்யூக்கு, டிராயிங் பண்றவங்க, அது போக கிராஃப்டிங் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஓவர்ஹெட் ஷாட் கண்டிப்பா யூஸ் ஆகும். அந்த மாதிரி யாராச்சும் ஈகரா யூடியூப் மேக் பண்ணணும்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ நம்ம மெயினா என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஓவர்ஹெட் ஷாட்டுக்கு என்னென்ன அக்சஸரிஸ் தேவைப்படும், எப்படி நம்ம ஃபிட் பண்றது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன மெட்டீரியல் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ், மொபைல் ஃபோன் கண்டிப்பா தேவை. ரெண்டாவது என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா ரிங் லைட். எஸ், ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்றதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு எக்ஸ்ட்ரா லைட் இருந்தா ரொம்ப நல்லது. அப்பதான் அந்த ப்ராடக்ட் நல்லா தெரிவிக்கும். அண்ட் மூணாவது ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபோன் ஸ்டாண்ட் தான். இது பாத்தீங்கன்னா நான் அமேசான்ல வாங்கினேன். இது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மயோனா கம்பெனில இருந்து ஆர்ம் ஸ்டாண்ட், சிசர் ஆர்ம் ஸ்டாண்ட்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னாவே இந்த மாதிரி ஸ்டாண்ட் நிறைய வரும். அதுல பாத்தீங்கன்னா நான் இந்த பிராண்ட்ல இருந்து நான் வாங்கியிருக்கிறேன் மயோனான்னு சொல்லி. இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்கேயும் போய் நீங்க தேவையில்லை, அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நாலாவது மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ அடாப்டர் தான் guys. இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இதுல இருந்து நம்மளோட மொபைல் இதுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா 3/8 inch ஃபீமேல் டு 1/4 inch மேல் த்ரெட் இது மாத்தி கொடுக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இது இருந்தாதான் நம்மளோட மொபைல் போனோட இது நம்ம மாட்ட முடியும். நம்ம பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம பார்த்து முடிச்சோம்னா நம்ம வந்து எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி செட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன். நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாம்ப் இருந்துச்சு நம்மளோட டேபிள்ல மவுண்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் அந்த ஆர்ம் ஸ்டாண்ட் இருந்துச்சு. அப்புறம் ஒரு மைக்ரோஃபோன் ஹோல்டர் இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த மைக்ரோஃபோன் ஹோல்டர் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அவுட் சைட்ல இருக்கிற இந்த ரிங்கை நம்ம ஃபர்ஸ்ட் கழட்டிடலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம மைக்ரோஃபோன் மாட்டுறதுக்காக இது கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு அடாப்டர் வாங்கியிருந்தோம். அந்த அடாப்டர் எடுத்துட்டு அதுக்கு பதில் நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளால எந்த மொபைல் ஹோல்டரா இருந்தாலும் சரி, கேமரா வந்தாலும் சரி, நம்ம எல்லாமே இந்த ரிங்ல நம்மளால மாட்ட முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரிங் லைட்ல இருக்கிற ஓலும் இதுவும் இப்ப மேட்ச் ஆயிருச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நம்ம இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற கிளாம்ப் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி நம்ம இப்படி மவுண்ட் பண்ணிடலாம். நல்லா டைட் பண்ணிருங்க. எவ்வளவு டைட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் டைட். நெக்ஸ்ட் நம்மளோட ஆர்ம் ஸ்டாண்ட் எடுத்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிருங்க. டைட் பண்ணி எது தேவையோ அது எல்லாத்தையுமே டைட்டன் பண்ணிடலாம். ஸோ நம்ம டாப் ஆங்கிள் ஷாட் எடுக்கிறது கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா செகண்டரி போன் இருக்கு, அது நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம எல்லா செட்டப் முடிச்சோம், லைட் முடிச்சாச்சு, ஸ்டாண்ட் வச்சாச்சு, மொபைலும் அந்த பொசிஷன்லாம் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பட்டன் அழுத்தலாம். ரெக்கார்ட் பட்டன் பாத்தீங்கன்னா வித்தவுட் லைட் அழுத்தலாம், வித் லைட். ரெண்டுக்கு நான் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு காட்டுறேன். ஏன் நம்ம இந்த ரிங் லைட் வாங்கணும்ன்றது நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லிடுறேன். செப்பரேட்டா ஒரு லைட் கன்ஃபார்மா ப்ராடக்ட் ரிவ்யூக்கு தேவை, அது கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சீப் ரிங் லைட் தான் வாங்கியிருக்கேன். இது நீங்க பெஸ்டா போட்டீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் இன்னும் நம்ம நல்லா தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து லைட் இல்லாம பார்த்துட்டு இருக்கிறீங்க, நோ லைட். இப்ப நான் வந்து லைட் ஆன் பண்றேன். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோ லைட் நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். விச் மீன்ஸ் பாத்தீங்கன்னா கெல்வின் வந்து பிலோ 5000 இருக்கிற நம்ம கெல்வின் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா எபோவ் 5000 இருக்கிற கெல்வின் நம்ம மாத்தலாம். இப்ப ஒயிட் கலருக்கு மாத்தலாம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லோ டென்ட்ல இருக்கு. இப்ப ஒயிட்டுக்கு மாத்தலாம். ரெண்டுக்குமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து திருப்பியும் வித்தவுட் லைட். கண்டிப்பா உங்களுக்கு மூணுக்குமே டிஃபரன்ஸ் கண்டிப்பா நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் இந்த ரிங் லைட் யூஸ் பண்றோம்னு ப்ராடக்ட் ரிவ்யூக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்ம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இப்ப நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது, அது பக்கத்துல இருக்க பெல் பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் guys. And that's it guys, that's the end of the video. Right now we're going to say bye.